இந்த ஃபேன் வந்து ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. நம்ம போயிட்டு பார்த்ததில் அம்மிங் சவுண்டு மட்டும் வந்தது, ஃபேன் வந்து ரன் ஆகலை. அப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு சாஃப்ட் புஷ் தான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு. இப்போ இந்த ஃப்ரண்ட் கவரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பவர் கொடுத்து செக் பண்ணும்போது மோட்டர் வந்து ரன் ஆகலை. இப்போ நம்ம தனித்தனியாக பாட்டாக பிரிச்சுக்கலாம். இந்த சாஃப்ட்லேயும் புஷ்லேயும் லைன்ஸ் வந்து விழுந்துருச்சு. அதனால் நம்ம வந்து இந்த சாஃப்ட் புஷ்ஷையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஷாப்பில் போயிட்டு நம்ம வந்து சாஃப்ட் புஷ் வந்து நம்ம அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு வந்துக்கலாம். சாஃப்ட் புஷ்ஷை நம்ம ஷாப்பில் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த சாஃப்ட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்று தான், த்ரெட்டு மட்டும் மாறும். அதாவது சாஃப்ட் த்ரெட்டு, ஹார்டு த்ரெட்னு சொல்லிட்டு 2 த்ரெட் இருக்குது. நம்ம இதை மட்டும் கரெக்டாக பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புஷ்ஷை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாம்பு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து புஷ் வந்து எடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஈரத்தன்மைக்காக இங்கே ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பாஞ்ச் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். புஷ் லாக்கிங் கிளாம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை தட்டி நம்ம வந்து மட்டம் பண்ணிக்கலாம். அப்போ தான் புஷ் வந்து டைட் செட்டிங் ஆகும். அடுத்து இந்த பிரேம் கவரை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் டஸ்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு புஷ் போக வாய்ப்பு இருக்குது. நியூ புஷ்ஷை வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் நியூ ஸ்பாஞ்சை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பாஞ்சில் நம்ம ஆயிலை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். புஷ் லாக்கிங் கிளாம்ப் வச்சு நம்ம லாக்கிங் பண்ணிக்கலாம். அதே ஃபார்முலாவில் பேக்கில் இருக்க புஷ்ஷை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சாஃப்ட்டை சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். சாஃப்ட்டோட பேக் சைடு, அதாவது கியர் பாக்ஸ் சைடு நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து 6.5 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த மெஷர்மெண்ட்லேயே நம்ம வந்து சாஃப்ட்டை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். பழைய சாஃப்ட்டை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ புது சாஃப்ட்டை நம்ம வந்து இதில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். 6.5 சென்டிமீட்டர் நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபேனில் வந்து ஃபிட் பண்ண ஆரம்பிக்கலாம். சாஃப்ட்டில் இருக்க டஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கூலிங் ஃபேனை இன்செர்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்க்ரூல் கேஜி ரோட்டாவில் இருக்கக்கூடிய ஷாஃப்ட்டில் நம்ம வந்து வாஷரை ஃபில் பண்ணிவிட்டு இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபேனோட பிளேடெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபேனை எப்படி நம்ம கட்டணுமோ அதே போல் ஃபிட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ ஃபேன் நமக்கு வந்து சூப்பராக ரன் ஆகுது. இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சாஃப்ட் புஷ் தான் கம்ப்ளைண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.